என் தங்கமே, இன்றோடு உன் சோதனை காலம் முடியும் நேரம் வந்து விட்டது. எப்படியாவது இந்த முருகனின் மேலிருக்கும் வேலை தொட்டுவிடு. இந்த வெற்றிவேல் வீரவேல் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. எத்துணை கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் இடையிலே உன் வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் அமைத்து தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் இடத்தில் இருக்கின்ற தீய சக்தியை எடுத்துவிட்டு நல்லதை கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். அப்படி என்னிடம் என்ன இருக்கின்றது என்று தானே கேட்கின்றாய்? என் தங்கமே, உனக்கான ஒன்றுதான், உனக்கே உரித்தான ஒன்றுதான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன தெரியுமா? உனக்குள் தெரிகின்ற நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான கருத்துக்களும் தான் உன்னை தேடி வரப்போகிறது. நீயோ அங்கு தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கும் திறமையை கூட உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியாது. திறமை உள்ளவன்தானே இங்கு ஜெயிக்க முடியும். அப்படியே தான் என் பிள்ளைகளுக்கான திறமையை உணர்த்துவதற்கு வந்திருக்கும் போது நீ தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் உனக்குள் சுமந்து கொண்டிருக்காதே. உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் முருகன் வந்திருக்கும் போது உன் எதிரில் உள்ளவர்களை நீ எண்ணி கவலை கொள்ளாதே. உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களை பற்றியும் அவமானத்தை இழைத்தவர்களை பற்றியும் நீ எதற்காக வீணாக பயம் கொண்டே இருக்கின்றாய்? வாழ்க்கையில் இப்பொழுது உன் கையில் என்ன இருக்கின்றதோ அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே. இழந்தது இழந்ததாகவே இருந்து விடுமோ என்று எண்ணிக் கொள்ளாதே. என் தங்கமே, இழந்ததையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நேரத்தை உருவாக்குபவனை இந்த முருகனாக இருக்கும்போது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் தான் போக போகிறது. கண்ணீருக்கும் சோதனைக்கும் இடையில்தானே என் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்பனே என்று நீ என்னிடம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். அதையும் தாண்டி உனக்கு வேண்டியதை என்னிடம் முறையிட்டு விட்டாய். இனியும் உன் மனதில் உள்ளதை நான் ஜெயிக்க வைக்காமல் இருப்பேனா? என் தங்கமே, நீ வெற்றியை கொண்டாடுவதற்கு அங்கு தயாராகிவிட்டாய். உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உன் விருப்பப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் இங்கு நடக்கப் போகிறது. எல்லா விஷயத்திலும் ஏதோ எனக்கு அனுபவத்தை மட்டும்தானே இந்த அப்பனான் அவன் தந்து கொண்டு இருக்கின்றான் என்று எண்ணி விடாதே. உன் வாழ்வின் செயல்கள் உன் வாழ்க்கையில் சில சமயத்தில் நிம்மதியை இழக்கச் செய்து கொண்டு இருக்கின்றது. கையை விட்டு போனதை நினைத்து நீ கவலைப்படுவதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. கை நழுவி விட்டதே என்று நீ வருத்தப்படாதே. அது உனக்கானதாக இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே வருத்தப்படுகிறாய்? எதை நினைத்து நீ கவலை கொள்கிறாய்? உன் சோதனையும் வேதனையும் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். ஏனென்றால் இந்த முருகனை எந்த அளவுக்கு நீ நம்பிக்கொள்கின்றாய், இந்த வேலவனை எந்த அளவுக்கு கரம் பற்றி இருக்கிறாய் என்ற சோதனைக்கான காலம்தான். அந்த காலத்தை கடந்து விட்டால் நீ வளர்கின்ற விதத்தை பார்த்து பலரும் வியக்கத்தான் போகிறார்கள். யாரெல்லாம் உன்னை பற்றி அவதூறாக சொன்னார்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ ஒரு நல்லதுமே நடக்காது என்று சபித்தார்களோ, அத்தனை பேருக்கும் நடுவிலே கம்பீரமாக என் பிள்ளைகளின் வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே. நியாயமான முறையிலும் நேர்மையான விஷயத்திலும் என் பிள்ளைகள் போராடி கொண்டிருப்பது நான் அறியாமல் இருப்பேனா? போகின்ற இடங்கள் எல்லாம் தடைகளும் கிரகங்களும் சரியில்லையோ என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. மாயை என்ற போர்வைக்குள் நீயோ சுற்றி கொண்டு இருக்கின்றாய். நீயே சில சமயம் அந்த மாயையும் உணர்ந்து கொள்கிறாய். எப்படி தெரியுமா? யாரை உண்மை என்று நினைத்தோமோ அங்கு அந்த உறவை உன்னை சுற்றி மாயை வலைக்குள் போர்வையை சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள்.
யாரை போலி என்று நினைத்தோமோ அவர்தான் நமக்கு உண்மையான தருணத்திலும் சரியான நேரத்திலும் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தமடையாதே. மனதில் ஏற்படும் காயங்களால் உருவாகும் வழிகளை தாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது நீயோ மற்றவர்கள் முன் வலிக்காத மாதிரி நடிப்பதுதான் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ உன் மனதிற்குள்ளே குமறிக்கொண்டே இருக்கின்றாய். அந்த குமுறலுக்கு விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது கடினமானதாக இருக்குமோ என்று சிந்திக்காதே என் தங்கமே. உன் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதை தளரச் செய்து விடாதே. நன்கு உணர்ந்து சிந்தனை செய்து செயல்பட்டால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி என்னும் திருப்பத்தை தான் இந்த முருகன் தருவதற்கு வந்திருக்கின்றேன். அத்தோடு இந்த முருகனின் மீது இருக்கும் அச்சத்தையும் வளர்த்துக்கொள். இறை அச்சம் கொண்டு யார் ஒருவர் செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அடைந்து விடலாம். நீ நினைக்கின்ற தருணங்கள் இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு சாதகமாக இல்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த நிலையையும் தாண்டி இறுதியில் வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கையை என் பிள்ளைக்கு கொடுக்க போவது இந்த கந்தனாக நான் இருக்கும்போது உன் மனதில் பட்டதை நான் இங்கு உனக்கு வெற்றி பெற செய்ய வைக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்படாதே என் தங்கமே. மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அது நடக்குமோ நடக்காதோ என்ற பதற்றத்தோடு நீ செய்கின்ற செயலில் இருந்து பின்வாங்கி விடாதே. யார் ஒருவர் முடியாது என்று சொன்னாலும் கூட அவர்கள் முன்னால் இந்த காரியத்தை செய்வது நான் அல்ல, என் முருகனானவனாக இருக்கும்போது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும், நான் எதற்காக கலங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. சில பேரோ பொறாமை என்னும் ஒன்றில் உபதேசம் என்னும் வடிவில் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்ற பேச்சில் உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு பல சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருப்பார்கள். அந்த வலையில் நீ உண்மை என்று தெரிந்துவிட்ட பிறகும் மாட்டிக்கொள்ளாதே என்று தான் சொல்கிறேன். உன்னை வழிகெடுக்க பலர் முயற்சிக்கலாம். ஆனால் அத்தனை முயற்சிகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பதற்கு உன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ வருத்தமடையாதே. நீ செய்கின்ற செயலில் உனக்கு முன்னதாக சென்று உனக்கான அறிகுறிகளை நான் காண்பிக்க வந்திருக்கும் போது நீ வருத்தமடையாதே. இங்கு நமக்கு ஏற்படும் இன்னல்கள் இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணி விடாதே. நாளை மாறிவிடும் என்பதுதானே நம்பிக்கை. மாறவில்லை என்றால் நான் என்ன செய்வது முருகா என்று என்னிடம் கேட்கின்றாய். அதையும் சமாளிப்பதற்கும் அதையும் நீ அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த முருகனும் கந்தனும் உனக்கு துணை கொண்டு வேலை உன் கையில் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? ஆதலால் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதைக்குத்தான் அங்கு அழைத்து செல்ல போகிறேன். நீ செய்யும் விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும்போது எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படுகின்ற அவசியமே கிடையாது. உனக்குள் இருக்கும் நான் இந்த முருகன் உன்னை வழிநடத்தும் போது நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருந்து அந்த செயலில் வெற்றியை தான் பெறப்போகிறாய். புகழ்ந்து தள்ளும் போது தன்னடக்கத்தோடும் உன்னை விமர்சிக்கும் போது அமைதியாகவும் இருந்தாலே போதும். உன் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னல்களை தாண்டி ஜெயிப்பதற்கான காலகட்டத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்ட என் பிள்ளையே, உனக்கு வெற்றி என்னும் ஒன்றைத்தான் பரிசாக தர வந்திருக்கின்றேன். என்னிடம் சரணாகதி அடைந்து முருகா முருகா என்று சொல்லுகின்ற என் பிள்ளைக்கு வெற்றியின் பாதையைத்தான் பரிசாக கொடுக்க போகிறேன். நீ கேட்டது கேட்டபடியே உன் கையில் வந்து சேர
தீரப் போகிறது. நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை வாழத் தொடங்கு. நாளை விடியல் உனக்கானதாக மாறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பயணத்தில் உன்னோடு பயணிக்க இந்த முருகன் இருக்கும் போது வெற்றி உனக்கானதாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே தருவதற்கு இந்த அப்பனானவன் முருகன் நான் இருக்கும் போது வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது என் தங்கமே. நீ நினைத்தது பலிக்கும் பார். யாம் இருக்க பயமேன்.